வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பதுளை நகர மத்தியில் உள்ள குப்பை மேட்டில் பரவியுள்ள தீயினால் ஏற்பட்டுள்ள புகை காரணமாக 3 பாடசாலைகளுக்கு இன்றும் நாளையும் விடுமுறை. மூதூர் வீடொன்றினுள் இருந்து மீட்கப்பட்ட ஆண் மற்றும் பெண் சடலங்கள் தொடர்பான பிரேத பரிசோதனை இன்று. சர்வதேச பெண் பிள்ளைகள் தினத்தை முன்னிட்டு இன்று வடக்கு மற்றும் கிழக்கில் ஊர்வலங்கள். தமிழக முதல்வர் பூரண நலம் பெற்று பணிகளை தொடர்கின்ற வரையில் மக்களின் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றுவதற்கான உரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என கருணாநிதி வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். பதுளை நகர மத்தியில் உள்ள குப்பை மேட்டில் பரவியுள்ள தீயால் ஏற்பட்டுள்ள புகை காரணமாக 3 பாடசாலைகளுக்கு இன்றும் நாளையும் ஊவா மாகாண கல்வி அமைச்சு விடுமுறை வழங்கியுள்ளது. பதுளை அல்லதான் முஸ்லிம் வித்யாலயம், விகார மகாதேவி வித்யாலயம் மற்றும் தர்மதூத மகா வித்யாலயம் ஆகிய பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் சந்தியா ராஜபக்ச அம்புவான்வல குறிப்பிட்டார். இதேவேளை குப்பை மேட்டிலிருந்து வெளியாகும் புகை காரணமாக சுகவீனமுற்ற 2 சிறுவர்கள் பதுளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சிறுவர்கள் ஒருவர் வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். பதுளை நகர மத்தியில் உள்ள குப்பை மேட்டில் தீ பரவியுள்ளமையினால் நகரில் உள்ள மக்கள் இன்றும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். பதுளை நகரில் இன்று புகை மூட்டம் பரவி வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் குறிப்பிட்டனர். மூதூர் மட்டக்களப்பு வீதி பகுதியில் உள்ள வீடொன்றினுள் இருந்து மீட்கப்பட்ட ஆண் மற்றும் பெண் சடலங்கள் தொடர்பான பிரேத பரிசோதனை இன்று முன்னெடுக்கப்பட உள்ளன. மூதூர் 2ஆம் பிரிவில் உள்ள வீடொன்று தீப்பற்றியுள்ளதாகவும் வீட்டிற்குள் தீயில் சிக்கி ஆணொருவரும் பெண்ணொருவரும் உயிரிழந்துள்ளதாகவும் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதன் பிரகாரம் மூதூர் போலீசார் எரிந்த நிலையில் இருவரினதும் சடலங்களை மீட்டுள்ளனர். மூதூர் அக்கரைச்சேனை பகுதியைச் சேர்ந்த 32 வயதான ஆண் மற்றும் மூதூர் மட்டக்களப்பு வீதியைச் சேர்ந்த 25 வயதான பெண் ஆகியோரை வீட்டினுள் இருந்து எரிந்த நிலையில் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் நீதவான் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் பிரேத பரிசோதனைகள் திருகோணமலை வைத்தியசாலையில் இன்று இடம்பெறவுள்ளன. உயிரிழந்த நபர் பெண்ணுடன் தகாத உறவு வைத்திருந்தமை தொடர்பில் பூர்வாங்க விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதுவொரு கொலை சம்பவமா என்பது தொடர்பில் மூதூர் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பெண் பிள்ளைகள் தினத்தை முன்னிட்டு இன்று வடக்கு மற்றும் கிழக்கில் ஊர்வலங்கள் நடைபெற்றன. சர்வதேச பெண் பிள்ளைகள் தினத்தை முன்னிட்டு கிழக்கு பல்கலைக்கழக வந்தார்முறை வளாகத்திலிருந்து ஊர்வலம் ஆரம்பமாகியது. இந்த ஊர்வலத்தில் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பாடசாலைகளின் மாணவர்கள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்களும் கலந்து கொண்டனர். இதன்போது சிறுமிகள் எமக்கு மிக மிக முக்கியமானவர்கள், பாலியல் துஷ்பிரயோகங்களிலிருந்து சிறுமிகளை பாதுகாப்போம் போன்ற வாசகங்கள் பொறிக்கப்பட்ட துண்டு பிரசுரங்களும் விநியோகிக்கப்பட்டன. இதேவேளை சர்வதேச பெண் பிள்ளைகள் தினத்தினை முன்னிட்டு வடக்கு பெண்கள் மாற்றத்துக்கான வலையமைப்பு விழிப்புணர்வு ஊர்வலம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. இந்த ஊர்வலம் வவுனியா பிரதான தபால் நிலையத்தில் ஆரம்பமாகி மாவட்ட செயலகம் வரை சென்றது. இதன்போது பெண் பிள்ளைகளுக்கு எதிரான வன்முறைகள் தடுக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் மாவட்ட செயலாளரிடம் கையளிக்கப்பட்டது. யக்கல பகுதியில் காரில் மோதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். கிரிந்திவெலவில் இருந்து யக்கல நோக்கி பயணித்த மோட்டார் வாகனம் வேக கட்டுப்பாட்டை இழந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் மோட்டார் வாகனத்தில் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் வீதியோரத்தில் இருந்த நபர் ஒருவரே உயிரிழந்துள்ளார். இதன்போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 காயமடைந்து கம்பஹா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்துடன் தொடர்புடைய மோட்டார் வண்டியின் சாரதியை கம்பஹா போலீசார் கைது செய்துள்ளனர். தெற்கு அதிவேக வீதிக்கு புதிதாக பாதுகாப்பு வேலியை நிர்மாணிப்பதற்கு வீதி அபிவிருத்தி அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. விலங்குகள் அதிவேக வீதிக்குள் திடீரென பிரவேசிப்பதால் ஏற்படக்கூடிய விபத்துகளை தவிர்க்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெற்கு அதிவேக வீதியின் மேற்பார்வை மற்றும் நிர்வாக பிரிவின் பணிப்பாளர் எஸ். ஓபநாயக்க தெரிவித்தார். விலங்குகள் அதிவேக வீதிக்குள் நுழைவதன் காரணமாக கடந்த வருடத்தில் சுமார் 60 விபத்துகள் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அதிவேக வீதிக்கு இருமருங்கிலும் வாழ்கின்ற மக்கள் மற்றும் வெளிநபர்களாலேயே வீதியின் வேலிக்கு சேதம் விளைவிக்கப்படுவதாக தெற்கு அதிவேக வீதியின் மேற்பார்வை மற்றும் நிர்வாக பிரிவின் பணிப்பாளர் கூறினார்.
இதன் காரணமாக தற்போதுள்ள பாதுகாப்பு வேலியையொட்டியதாக சல்லடை வேலியை அமைப்பதற்கான பணிகளை அடுத்த மாதம் அளவில் ஆரம்பிக்க உள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். காலி கராபிட்டியில் அமைக்கப்படவுள்ள புற்றுநோய் வைத்தியசாலைக்கு நிதி திரட்டுவதற்கான நடைப்பயணம் இன்று காலை கிளிநொச்சி இரணிமடு சந்தையிலிருந்து ஆரம்பமாகி மாங்குளத்தை சென்றடைந்தது. காலி கராபிட்டியில் அமைக்கப்படவுள்ள புற்றுநோய் வைத்தியசாலைக்கு நிதி திரட்டும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் இந்த நடைப்பயணத்தின் 6ஆம் நாள் இன்றாகும். இன்றைய நடைப்பயணத்தில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் மஹல ஜெயவர்தன, கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் வெலிகண்ண உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாளைய தினம் மாங்குளத்திலிருந்து இந்த நடைப்பயணம் ஆரம்பமாக உள்ளது. அனுராதபுரம் தேவநம்பிய தேசபுர பகுதியில் இரு தரப்பினரிடையே நேற்று மாலை ஏற்பட்ட கைகலப்பில் 6 பேர் காயமடைந்துள்ளனர். தனிப்பட்ட தகராறே இந்த மோதலுக்கு காரணமாக அமைந்துள்ளதென போலீசார் குறிப்பிட்டனர். காயமடைந்தவர்களில் வெட்டுக்காயங்களுக்குள்ளான ஒருவரும் அடங்கியுள்ளார். காயமடைந்தவர்கள் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கைகலப்புடன் தொடர்புடைய 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளனர். புத்தளம் மாவட்டத்தில் நிலவியுள்ள கடும் வறட்சி காரணமாக மாவட்டத்தில் உள்ள 8 பிரதேச செயலக பிரிவுகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இந்த 8 பிரதேச செயலக பிரிவுகளை சேர்ந்த 12,180 குடும்பங்களை சேர்ந்த 45,641 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் புத்தளம் மாவட்ட அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. வண்ணாத்திவில்லு, பள்ளம, நவகத்தேகம, புத்தளம், மகக்கும்பு கடவல, முந்தல், கருவல கஸ்வெவ, ஆனமடு பிரதேச செயலக பிரிவுகளில் அதிக எண்ணிக்கையானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தண்ணி இல்லாம வறட்சியின் காரணமாக நாங்க இங்க உள்ள மக்கள் எல்லாம் நிறைய கஷ்டப்படுறோம். சரியான மாதிரி தண்ணிகள் குளிக்கவோ குடிக்கவோ சரியான மாதிரி எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. கஷ்டத்து மத்தியில தான் நாங்க இந்த நீரினால கஷ்டத்து மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கோம். தொடர்ந்து வறட்சியின் காரணமாக எங்களுக்கு தண்ணியால சரியான கஷ்டமா இருக்கு. தண்ணி வாங்கி குடிக்கிற ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு வரங்காட்டி நாங்க இருக்கோம். வாரது கஷ்டமா இருக்கு. தண்ணீர்லயும் அவங்க சொல்றாங்க அடிநீரில் வரதால எங்களுக்கு மணல் கூலம் அந்த மாதிரி தான் அவங்களும் விற்பனை செய்யறாங்க. மணல் அவ்வளவுக்கு வறட்சி காரணமா தண்ணி வைத்து போயிடுறேன்னு சொல்றாங்க. வறட்சியான காலநிலை புத்தளம் மாவட்டத்தில் மிக மோசமான நிலையில பாதிக்கப்பட்டிருக்கின்றது. புத்தளம் மாவட்டம் குறிப்பாக குளங்கள், ஏரிகள் போல நீர் நிலையங்கள் மிக மோசமாக வற்றி அடியோட தண்ணியே இல்லாத நிலைமைக்கு ஆக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக கால்நடை வளர்க்கக்கூடிய நாங்கள் கால்நடைகள் சாகும் அளவுக்கு நீர் பற்றாக்குறை, அடுத்தது அதுக்குரிய மேய்ச்சல்கள் இல்லாத காரணங்களால கால்நடைகள் அழியக்கூடிய சான்ஸ் இருக்கின்றது. வறட்சியினால் குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்நோக்கியுள்ள மக்களுக்கு பவுசர் மூலம் நீர் விநியோகிக்கப்பட்டு வருவதாக புத்தளம் இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது. ஆயினும் தமது கிராமங்களுக்கு பவுசர் மூலம் நீரை பெற்றுத் தருவதற்கு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட மக்கள் சுட்டிக்காட்டுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். கொழும்பு துர்கோட்சவ் கலாசார மன்றத்தின் வருடாந்த துர்கா பூஜையின் மகாநவமி பூஜை நேற்று நடைபெற்றது. கொழும்பு துர்கோட்சவ் கலாசார மன்றம் 4வது வருடமாக ஏற்பாடு செய்துள்ள துர்கோட்சவ் பூஜை புதிய கதிரீசன் மண்டபத்தில் நடைபெற்று வருகின்றது. 4வது நாளான நேற்று மகா நவமி பூஜை நடைபெற்றது. கொழும்பு துர்கோட்சவ் கலாசார மன்றத்தின் ஸ்தாபகரும் MTV ஊடக வலையமைப்பின் குழும பணிப்பாளருமான ஆதித்யா ரே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார். மேலும் நேற்றைய நிகழ்வில் கோலாட்ட நடனமும் நடைபெற்றது. கடந்த சனிக்கிழமை ஆரம்பமான கொழும்பு துர்கோட்சவ் கலாசார மன்றத்தின் துர்கோட்சவ் பூஜை எதிர்வரும் 11ஆம் தேதி நிறைவடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் சக்தி டிவியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.